பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, நம்முடைய ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்தை நமக்கு வாக்களித்திருக்கிறார். அது என்ன? 2 விஷயங்களை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சில விஷயங்களை நாம் மலை போல நம்பி இருப்போம். சில விஷயங்கள் நம் நம்பிக்கைக்குரியவைகளாயிருக்கும். என்னதான் நடந்தாலும் இவர்கள் என்னை விட்டு போய்விட மாட்டார்கள், அல்லாவிட்டால் என்னதான் நடந்தாலும் இந்த காரியம் என்ற வாழ்க்கையில நடக்காது, அல்லாவிட்டால் என்னதான் நடந்தாலும் இந்த காரியம் எனக்கு நேரிடாது என்பதால் அநேக முறை நாம் நம்பி இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்படி மலை போல நம்பி இருக்கிறவைகள் ஒருவேளை நம்மை விட்டு அகன்று போகலாம், அவைகள் நம்மை ஏமாற்றி விடலாம், ஆனால் கிருபை மாத்திரம் நம்மை விட்டு விலகாது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். யோபுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, அவர் பெரிய சீமானாயிருந்தார். ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் சோதரம் சாத்தானுடைய கையிலே அவரை ஒப்பு கொடுத்த பொழுது அவருடைய எல்லாம் போய்விட்டது. எல்லாமே அவரை விட்டு கடந்து போய்விட்டது. அவருடைய மனைவி அவரை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை தூஷிக்கவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதன் பிறகு யோபுடைய சிநேகிதர்கள் வருகிறார்கள். இந்த சிநேகிதர்கள் யோபுவை குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். யோபு மிகவும் உடைந்து போகிறார். இந்த சிநேகிதர்கள் என்னை புரிந்து கொண்டவர்கள் என்று நினைத்த அதே வேளையிலே இந்த சிநேகிதர்கள் ஆலோசனை என்ற பெயரிலே யோபுவை வேதனைப்படுத்தினார்கள். பாருங்கள், இப்படிதான் சில நேரங்களில் உலகம் இருக்கிறது. இப்படிதான் சில நேரங்களில் உலகம் நம்மை நடத்துகிறது. எந்த சூழ்நிலையிலும் நாம் மிகவும் நம்பினவர்கள் அநேக முறை நம்மை விட்டு போய்விடக்கூடும். நாம் மிகவும் நம்பினவைகள் நம்மை கைவிட்டு விடக்கூடும். அது ஒருவேளை நம்முடைய பணமாயிருக்கலாம், நம்முடைய படிப்பாயிருக்கலாம், நம்முடைய திறமையாயிருக்கலாம், நம்முடைய தாளந்துகளாய் கூட இருக்கலாம், நம்முடைய உறவுகளாய் கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும், ஆனால் ஒன்றே வேதம் அழகாய் சொல்லுகிறது, இது எது மாறினாலும் அவருடைய கிருபை மாத்திரம் நம்மை விட்டு மாறாது. அப்படியானால் நாம் கிருபையை மாத்திரம் சார்ந்து நிற்போம் என்று சொன்னால், இந்த யோபுவை போல இழந்து போன அத்தனையும் நாம் ரெட்டிப்பாய் திருப்பி கொள்ள தேவன் வழி செய்வார். ஒன்றை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். யோபு கடைசி வரை தேவனை பிடித்து கொண்டு நின்றார். அவருடைய வாழ்க்கையின் கடைசி வரை அவர் தேவனை விட்டு விடவில்லை. அவர் ஒருபொழுதும் தேவனை தூஷிக்கவில்லை. தேவனை விட்டு தன்னுடைய ஜீவனை விட வேண்டும் என்றும் அவர் துணியவில்லை. மாறாய், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சுதரம் அவர் அறிக்கை பண்ணி கொண்டே இருந்தார். நாம் இந்த காலை வேளை அவிதமான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் எங்களை எப்பொழுதுமே சூழ்ந்து கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்வீராக. நன்மைகளையும் கிருபைகளையும் என் ஆண்டவர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று செபிக்கிறோம். மகா மகிமையும் பலனும் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இதுவரை நடத்தினர் அல்லவா, இதுவரை பாதுகாத்தீர் அல்லவா, இனியும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், தொடர்ந்து வழி நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.